தத்தெடுத்து வளர்க்கும் இஸ்லாமிய சிறுமியின் சட்டப்பூர்வ பாதுகாவலராக தங்களை நியமிக்க கோரிய வழக்கு. இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக இந்து தம்பதியினரை நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் கணிப்பு. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் கொடைக்கானலில் திடீரென பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அரை மணி நேரமாக வெளுத்து வாங்கிய கனமழை. கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் மக்கள் உற்சாகம். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 2.5 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணை. டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டத்தில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உத்தரவு. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில் முக்கிய ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து எடுத்துரைப்பதாக தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கான பணிகள் தீவிரம். ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் என்ற அடிப்படையில் 234 பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகம் வருகை. ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர்கள் என்ற அடிப்படையில் 234 பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுகின்றனர். மே 4ஆம் தேதி தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு. தபால் வாக்குகள், இவி இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவது எப்படி என்பது தொடர்பாக விளக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 78.68% வாக்குகள் பதிவு. தேர்தல் அலுவலர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் என மம்தா குற்றச்சாட்டு. மோதல், வன்முறை இல்லாத தேர்தலையே திரிணாமுல் காங்கிரஸ் விரும்புவதாகவும் பேட்டி. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை வெளியாகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என தமிழக டிஜிபி உத்தரவு. மகப்பேறு விடுப்பு, குழந்தை பராமரிப்பு உள்ளிட்டவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது விடுப்பில் உள்ள காவலர்கள் மே 2ஆம் தேதி முதல் விடுப்பை நீட்டிக்கக்கூடாது என்றும் கண்டிப்பு.
உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்த மோடிக்கு சூலாயுதம் வழங்கி கௌரவித்த கோயில் நிர்வாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனம் மேற்கொண்ட பிரதமரை திடீரென சூழ்ந்த குழந்தைகள் அன்போடு வரவேற்று சிறிது நேரம் கலந்துரையாடினார். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். 2 வாரங்களில் ஆவணங்களை ஒப்படைப்பதுடன் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு டான்ஜெட்கோ தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை, வழக்கமான நடைமுறையை பின்பற்றப்பட்டது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். என்று பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவெடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. டிரான்ஸ்பார்மர் கொள்முதலால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படவில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். ஒரு சில கட்சிக்கு ஆதரவாகவே புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதுல அந்த 5 வருஷம் மட்டும் இருக்கு. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதுல உறுதியா இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு இப்ப பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்க அரசாங்கத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்தேன். இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வெறுப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதிரான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கல்விக்கு எதிரான சனாதன கொள்கை என்ற அடிப்படையிலேயே பேசினேன். வெறுப்பு பேச்சு எதையும் பேசவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தரப்பு வாதம். சாதி வேறுபாடு என் பேரில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. புதுக்கோட்டையில் பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தவர் இளைஞர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்றும் கருத்து. பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்ததற்கு காங்கிரஸ் எம்பி சுதா எதிர்ப்பு. ஒரு தீவிரவாதி வழக்கறிஞராக பதிவு செய்திருப்பது வழக்கறிஞர் சங்கம் ஒரு கருப்பு நாளை சந்தித்துள்ளதாக ஆவேசம். தீவிரவாத அமைப்பில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தீவிரவாதி பேரறிவாளன் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் நேற்றைய முன்தினம் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கின்றார். ஒரு தீவிரவாதியை வழக்கறிஞராக பதிவு செய்தது என்பது எந்த நாடுகளிலும் நடக்காத மிக மோசமான செயல். ஷீரடி சாய்பாபாவை தரிசனம் செய்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். வரிசையில் காத்திருந்து சாய்பாபா சிலை அருகே முட்டி போட்டு பீடத்தை தொட்டு கும்பிடும் விஜய்.
நடிகர் அஜித் குமாரை அரசியலுக்கு அழைக்கும் விதமாக மதுரை மாநகரில் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு. தகுதி இல்லாதவனெல்லாம் நாட்டை ஆள நினைக்கிறான், முடிவெடு தல என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதால் மீண்டும் தலையெடுக்கும் தளபதி யுத்தம். சாதி மதம் மற்றவர் என்பதை நாம் பின்பற்றினாலேயே போதுமே தவிர அதற்கு சான்றிதழ் அவசியமில்லை. சாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழ் வழங்குமாறு நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. சாதி மதமற்றவர் என்ற சான்று கேட்பதற்கு நான் மட்டுமல்ல, பெரியாரிஸ்டே தயாராகி வருவதாக பார்த்திபன் பேச்சு. சாதி மதம் தேவை என சொல்பவர்களை நான் தவறாக சொல்லவில்லை, ஆனால் சாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழை பெறுவதற்கே போராட்டத்தை சந்திப்பதாகவும் பேச்சு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் டிஃபன் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தம். 300 சிலிண்டர்களில் 150 மட்டுமே கிடைப்பதாக தகவல் வெளியான நிலையில் 3 வேளையுமே கலவை சாதம் விநியோகம். மாம்பழங்களை ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைத்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. தொடர் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடையின் உரிமமும் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே தகராறு. கருவறை முன்பே இருதரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் பக்தர்கள் அதிருப்தி. உதகையில் மே 1ஆம் தேதி முதல் கனரக வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிப்பு. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் கனரக வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை நகருக்குள் வருவதற்கு தடை. விருதுநகர் மாவட்டம் சூளைக்கரைமேடு பகுதியைச் சேர்ந்த காவலர் தூக்கிட்டு தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதல். தொடர் தோல்வியிலிருந்து மும்பை அணி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. The Chennai Silks in Mega Summer Sale.